வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. நம்ம டுடே செஷன்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ட்டிஸோட அவுட்ஸ்டாண்டிங் பார்ப்போம். ஸோ அப்படி அவுட்ஸ்டாண்டிங் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலா? ஸோ அந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்ன பண்ணுவோம்? ஒரு பிரிண்ட் எடுப்போம். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டிக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் போகுது. ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் வந்து எல்லா பார்ட்டிஸோட டீடைல்ஸும் வருது. எனக்கு எல்லா டீடைல்ஸுமே வந்து ஒரே பேஜ்ல வரணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு எல்லா பார்ட்டி டீடைல்ஸுமே ஒரே பேஜ்ல தான் வருது. எனக்கு செப்பரேட்டா ஒவ்வொரு பார்ட்டியோட டீடைல்ஸுமே ஃபர்ஸ்ட் பேஜ்ல வரணும் அப்படின்னாலுமே நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் எப்படி கான்ஃபிகரேஷன் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் வந்து நம்ம டுடே செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத கொடுத்துறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் குரூப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுறேன். இந்த குரூப்ல ஃபார் எக்ஸாம்பிள் நான் சண்டே கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான குரூப்பை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சண்டே கிரெடிட்டாஸ் அப்படிங்கிற குரூப்பை செலக்ட் பண்ணிட்டேன். இங்க லெட்ஜர் பில் பேஸ் அப்படிங்கிற இதை ஆப்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த ரிப்போர்ட்டை தான் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுப்போம். ஸோ கண்ட்ரோல் பி கொடுக்குறேன். ஸோ நான் வந்து ப்ரிவியூ அப்படிங்கிறத செக் பண்றேன். ஸோ நார்மலா நீங்க ப்ரிவியூ அப்படிங்கிறத செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி பார்ட்டி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்ட்டியோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஏ ஷாப்பிங் அப்படிங்கிற அவங்களோட டீடைல்ஸ் வந்துருச்சு. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏகே ரெஸ்டாரண்ட் அப்படிங்கிற பார்ட்டியோடது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தீபா சில்ஸ் அப்படிங்கிற பார்ட்டி வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டியுமே ஒவ்வொரு பேஜ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் டைரக்டா நீங்க அப்படியே பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இல்ல எனக்கு எல்லா பார்ட்டியோட டீடைல்ஸுமே எனக்கு சிங்கிள் பேஜ்லயே வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பி அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. இங்க கான்ஃபிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிக்கோங்க. இதுல ஷோ மோர் அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் ஈச் A/C on a first page அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்க எஸ் அப்படிங்கறத கொடுத்தீங்கன்னா உங்களோட பார்ட்டிஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல தான் வந்து வரும். இதே நீங்க இந்த ஆப்ஷன் வந்து நோ அப்படிங்கறத கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரிவியூ அப்படிங்கறத செக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பார்ட்டிஸுமே வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா தனித்தனி பேஜஸா வராது, ஒரே பேஜஸ்லயே உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நியூ பேஜஸ்ல வராம எல்லா பார்ட்டிஸுமே ஒரே பேஜ்ல வந்துடும். ஸோ நீங்க இந்த இதை வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பிரிண்ட் அவுட்டை எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்க யூஸ் பண்றது வந்து ஒரே பேஜ்ல வருது, சிங்கிள் பேஜா மாத்தணும் அப்படின்னாலும் சேம் கான்ஃபிகரேஷன் தான். கான்ஃபிகர்ல போய்க்கோங்க. சேம் கான்ஃபிகரேஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து ஜஸ்ட் எஸ் மட்டும் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க ப்ரிவியூ பார்க்கும்போது பார்ட்டி டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்துடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.